This is Bala from Delta Director. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த இன்ட்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படம். இந்த படத்தில் இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கேட்டகரியில் வந்த ஒரு படம். 2019 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நான் 2 நாளைக்கு முன்னாடி அதை பார்த்தேன். அந்த படம் நல்லா இருந்துச்சு. அந்த படத்தை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஒன்லைனு ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒருத்தன் ஒரு வீட்டை விற்கிறாங்க. ஒரு கப்புள்ஸ் வந்து அந்த வீட்டை வாங்குகிறாங்க. அந்த வீட்டை அவங்க வாங்கினதுலேருந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனையை கொடுக்குறது வந்து அந்த வீட்டோட ஓனர். அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த இன்ட்ரூட் படத்தோட ஸ்டோரியோட ஒன்லைன். இந்த வீடு சேல்ஸ்க்காக ரொம்ப நாளா இருக்கு. சோ கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. ரொம்ப ஆசைப்படாத. ஓகே ஓகே. இன்ட்ரூட் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நான் தமிழில் இது போட்டு பார்த்தேன். மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தேன். அது வந்து ஊடுருவி அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தோடனே அந்த கரெக்டான மீனிங்கில் தான் அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. ரொம்ப நல்ல படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஆனால் ஒரு நல்ல படம். ஒரு நார்மலான ஒரு கதையில் சில த்ரில்லர் எலிமெண்ட்ஸ்லாம் வச்சு ஒரு மாதிரியாக அந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அந்த படம் பார்க்குறதுக்கு. இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதோ வந்துட்டோம். இப்போ அந்த ஸ்டோரியோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு. 2 பேருமே வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு சிட்டி பேஸ்டு லைஃப் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் அவுட்டரில் போய் கொஞ்சம் கிராமப்புறமாக கொஞ்சம் வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றாங்க. அதுக்காக எங்கேயாவது வீடு இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு வராங்க. அப்படி பார்க்கையில் ஒரு வீடு வந்து பார்க்குறாங்க ஒரு இடத்துல. அது கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது, கிராமப்புறமாகவும் இருக்குது. இடம் ஸ்பேஸும் நிறையா இருக்குது. வீடும் பெரிய வீடாக இருக்குது. அதை சுற்றி தோட்டம் அமைக்கிறதுக்கான இடங்களும் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருக்கு. ஆபத்துன்னு சொன்னா கூட யாரும் வரமாட்டான் போல இருக்கு. அவ்வளோ தூரம் இருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. போய் அந்த இடத்த போய் செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ரொம்ப கிராமப்புறமான ஏரியாவாக இருக்குது. அவங்க நினச்சதை விட அதிகப்படியான ஒரு கிராமம் சூழ்ந்த ஒரு இடமா அந்த இடம் இருக்குது. ஒரு வீடு இங்கே இருக்குன்னா இன்னொரு 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இன்னொரு வீடு இருக்குது. ரொம்ப பக்கத்தில் வீடுகள்லாம் இல்லை. ரொம்ப ஸ்பேஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. விலையை வந்து சொல்கிறாரு அந்த வீட்டோட ஓனரு. போய் வீட்டெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. வீடும் பிடிச்சிருக்கு. பட்டு ஒரு அதிகப்படியான விலையாக இருக்குது. இந்த வீட்டை நம்ம வாங்கணுமா? 3.5 மில்லியன்ஸ் இருந்தால் அந்த வீட்டை நான் விற்றுருவேன். அவ்வளோ உங்ககிட்ட இல்லைன்னா என் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கிருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல, நான் உங்களுக்காக வந்து இந்த விலைக்கு குறைச்சி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாங்கிட்டு அந்த வீட்டு வந்து சில மாற்றங்கள்லாம் செய்வாங்கள்ல, தங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில மாற்றங்கள் செய்கிறதுக்காக அந்த வீட்டை வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. சில விஷயங்களை வந்து செய்கிறாங்க. அடிக்கடி வந்து இந்த வீட்டோட ஓனர் வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகிறாரு எப்படி இருக்குது இந்த வீடு என்னன்னு. அவருக்கு வந்து அவங்க நினைக்கிறாங்க இந்த வீட்டை பிரிகிறதுக்கு வந்து அவருக்கு மனசு இல்லை போல், ரொம்ப கஷ்டப்படுறாரு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன் இன்னும் இந்த வீட்டை வந்து பார்த்துட்டு போகிறீங்களா என்ன ஏதுன்னு விசாரிக்கையில் அவரோட பொண்ணு வந்து கலிஃபோர்னியாவில் இருக்கிறதாகவும் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு வீடை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தன்னை அங்கே கூப்பிட்டுக்கிறதாகவும் சொல்கிறாரு. அது வரைக்கும் நான் இங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்தாங்க உங்க கீஸ், டோரோட கீ, லாக்கோட கீ, எல்லா கீஸும் இதுல இருக்கு. எல்லாத்துக்கும் மார்க் இருக்கு. தேங்க்யூ. ஃபாக்ஸ் க்ளோ உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தன்னை அங்கே கூப்பிட்டுக்கிறதாகவும் சொல்கிறாரு. அது வரைக்கும் நான் இங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பணத்தையும் கொண்டு போய் கொடுத்து தான் அந்த வீட்டை வந்து கலிஃபோர்னியாவில் வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த வீட்டோட ஓனர் வந்து இந்த கப்புள்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு அடிக்கடி வந்து பார்க்குறது, ஏதாவது கேக்ஸு இந்த மாதிரி ஏதாவது தின்பண்டங்களை வாங்கியாந்து கொடுக்குறது, கெட் டுகெதர் மாதிரி மீட் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே இந்த படம் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போதான் வீடு மாதிரி இருக்கு. தேங்க்யூ. ஏதோ நான் சொன்ன மாதிரியே கொண்டு வந்துட்டேன். ஆப்பிளும் இருக்கு, பம்ப்கினும் இருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த வீட்டோட ஓனர் வந்து அந்த வீட்டை விற்றதே மறந்து அது வந்து தன்னோட வீடு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு போயிடுறாரு. எப்படி அப்படின்னா, அவங்க சில விஷயங்களை வந்து பெயிண்ட் அடித்து மறப்பாங்க. அந்த விஷயங்களை அந்த பெயிண்ட் அடிக்கிறது வந்து அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. வந்து சத்தம் போடுறாரு,
இது ஏன் வீடு, நீ எப்படி வந்து இந்த பெயிண்ட் அடிச்சு மறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அரகண்ட்டாக வந்து அவங்கள்ட்ட வந்து சத்தம் போடுறாரு. அப்போ வந்து ப்ரோ இந்த மாதிரி இந்த வீட்டை நீங்கள் விற்றுட்டீங்க, இதுக்கு நான் காசும் பே பண்ணிட்டேன், இந்த இருக்கு பாருங்கள் நீங்கள் விற்றதுக்கான அந்த அக்ரிமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, ஆமாம் விற்றுட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலுமே அவருக்கு வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு ஆணி அடிக்கிறதோ, இந்த கேமராவெலாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஆணி அடிப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அந்த வீட்டுக்குள்ளேயே தான் அவர் இருக்கார் கடைசி வரைக்கும். அதாவது அந்த வீட்டுக்கு கீழே வந்து யாருக்குமே தெரியாத ஒரு ரகசிய அறை இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளேயே தங்கிக்கிட்டு அந்த வீட்டை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த மாதிரி அந்த படத்தோட போக்கு வந்து போகும். வீட்ல தேவையில்லாம எதுக்கு ட்ரில் பண்ற? ஏய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இந்த பக்கமா வந்துட்டு இருந்தேன், அங்க மீன் பிடிக்கிறதுக்காக. அந்த படம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் தான். ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த கதைகள்லாம் வந்துடும். அந்த வீடு போய் செக் பண்ணுவாங்க, வீட்டை வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அவங்க பார்ட்டியெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் முடித்தோடனே டக்குன்னு கதைக்குள்ளே போயிடுவாங்க. கதைக்குள்ளே போனோடனே ஒரு சம்மந்தம் இல்லாத ஆள், நம்ம 2 பேரை தவிர இந்த வீட்டுக்குள்ளே இன்னொரு ஆள் இருக்கார் அப்படின்னு அந்த கணவன் வந்து கண்டுபிடிச்சிருவார். அது யார் அந்த ஆள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான், யாரோ வந்துட்டு போகிறாங்களோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அப்பையிலேருந்தே அந்த மிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆயிரும், ஒரு த்ரில்லர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நமக்கும் வந்து புரியும், யாவனோ ஒருத்தன் அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டுருக்கானோ அப்படிங்கிற மாதிரி நமக்கும் தோணும். அதை வந்து நமக்கு ஒரு பயத்தை வந்து உண்டு பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே எவனோ ஒருத்தன் நமக்கு தெரியாமல் வந்துட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை உண்டு பண்ணி, கடைசியில் அவன் தான் இந்த ஹவுஸ் ஓனர் தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிறான், அவன் வந்து ஹோட்டல்லாம் தங்கலை, இங்கே தான் தங்கியிருக்கிறான், இந்த வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக வந்து இங்கே ஊடுருவி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை வந்து கொண்டு போய் கடைசியில் அவங்கள கொல்றதுக்கே முயற்சி பண்ணுவான் அந்த கப்புள்ஸை. அந்த ஒய்ஃபை வந்து அடையிறதுக்கு நினைப்பான். அவனை அந்த ஹஸ்பண்டை கொண்டுட்டு இந்த ஒய்ஃபோட தங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசைப்படுவான். கடைசியாக அதை முறியடித்து அந்த வீட்டை காப்பாற்றி அவனையும் கொன்னுருவாங்க கடைசியாக. அந்த மாதிரி தான் அந்த படத்தோட ஸ்டோரி வந்து முடியும். முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மீதி கதை. அவனை கொன்னுட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அந்த படத்தை சுபம்னு போட்டு முடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி தான் அந்த கதையோட போக்கு இருக்கும். கடைசியில் இடையில ஒரு 20 நிமிஷம் தாண்டினோன்னே ஆரம்பிக்கிற அந்த ஒரு த்ரில்லர் எலிமெண்ட் வந்து கடைசியாக இவன் தான் வந்து இந்த மாதிரி செய்கிறான் அப்படிங்கிறது தெரிகிற வரைக்கும் நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம். நிறையா பேர் வந்து இந்த படத்தை வந்து பற்றி யாரும் பேசியிருக்க மாட்டாங்க, பேசவும் இல்லை. நல்ல படம். நானே வந்து இந்த படம் என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன் அந்த படத்தோட அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு. பட் அந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தோன்னே ஒரு நல்ல படத்தை தான் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இதை நம்ம மக்களுக்கு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். தமிழ் டப்பில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்லேயுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். அத்துமீறி நுழைஞ்ச ஒருத்தரை என் ஹஸ்பண்ட் சுட்டுட்டாரு. இருக்க தகுதியானவங்க இல்ல. செத்து தொலை.